So once again welcome to all students. நம்ம இப்போ design of machine elements கான subject பார்க்க போறோம். subject name பார்த்தா engineering materials and joints and fasteners. So my name is Syed Mohammad Parvez, lecturer mechanical engineering. Right. So general consideration machine design. So நம்ம ஒரு machine design பண்றதுக்கு we had to take some necessary steps for general consideration. So first one is designing the in the total 9 ஸ்டெப்ஸுக்கு பிளாக் டயக்ராம் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப், வாட் இஸ் நீடட் ஃபார் தி மேன்கைண்ட் இஸ் டிசைடட் பை தி இன்ஜினியர். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோன்னா டிசைனிங் த ரிக்வயர்மெண்ட்ஸ். இந்த ரிக்வயர்மெண்ட்ஸ் என்னது, நமக்கு மேன்கைண்ட், அதாவது ஒரு கஸ்டமர் இல்லை ஒரு பர்டிகுலர் ஆட்கள் நம்ம என்ன நீடு வேணும் அவனுக்கு வேணும், அதை நம்ம என்ன பண்ண டிசைன் இன்ஜினியர் டிசைட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ செகண்ட் ஒன் இஸ் செலக்டிங் த மெக்கானிசம். ஸோ செலக்டிங் த மெக்கானிசம். So selecting mechanism na we have to select the suitable mechanism to fulfill the requirements. Okay, அது step number 3. Analyzing the force, ரொம்ப முக்கியமானது. So third step என்ன சொல்றாங்கன்னா, when the mechanism work many forces are experienced, so we have to analyze the effects of this force. Okay, so ஒரு mechanism work பண்ணும்போது தேவை நிறையா ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும். டென்சைல் ஃபோர்ஸ், கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஷியர் ஃபோர்ஸ். ஸோ மாதிரி ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அந்த ஃபோர்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஓகே, அடுத்த ஸ்டெப் நம்ம 4 பார்த்தோம்னா செலக்டிங் த மெட்டீரியல்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் மெத்தட். ஸோ 4 ஸ்டெப்பில் சொல்கிறாங்கன்னா we have to select the suitable material and manufacturing method for each machine elements. ஸோ ஒவ்வொரு machine elementsக்கு நம்ம என்ன பண்ணுறோம், we have to select a suitable materials and manufacturing method. அடுத்து creating the design. So fifth one, creating the proper design by wise thinking. So அந்த material and manufacturing method தேர்ந்தெடுத்த பிறகு நம்ம அந்த ப்ராப்பர் டிசைன் பண்ணணும் by using wise thinking. தெளிவாக திங்க் பண்ண பிறகு நம்ம ப்ராப்பர் டிசைன் பண்ணுறோம். அடுத்து பார்த்தோம்னா we have to preparing the model. Step number 6. So அந்த டிசைன் வரைஞ்ச பிறகு we have to prepare the machine model based on design. ஸோ மாடல் வந்து ஒரு சாம்பிள்ஸ், ஒரு சின்ன மஷின் மாதிரி. ஸோ அந்த சின்ன மாடல், ஒரு ஸ்மால் மாடல் இஸ் தி ஸ்மால் சைஸ் டூப்ளிகேட் ஆஃப் தி மஷின். டு சேவ் த டைம், காஸ்ட் அண்ட் எஃபர்ட்ஸ் இஸ் ப்ரிப்பேர்ட். ஸோ நமக்கு அந்த மஷின் சின்ன மாடலை ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ மாடல் இஸ் எ ஸ்மால் சைஸ் டூப்ளிகேட் ஆஃப் தி மஷின். ஓகே, எதுக்கு வரைகிறோம்னா டு சேவ் த டைம், காஸ்ட் அண்ட் எஃபெக்ட். ஸோ நம்மளுக்கு அந்த மாடலில் செக் பண்ணுறதுக்கு வரைகிறோம். ஓகே, அடுத்த ஸ்டெப் தான் இவாலுவேட்டிங் த மாடல் பை டெஸ்டிங். ஓகே, ஸோ ஸ்டெப்ஸ் நம்பர் 7, மாடல் இஸ் டெஸ்டட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இஸ் எவாலுவேட்டட். ஓகே, ஸோ இந்த மாடல் வரைஞ்ச பிறகு நம்ம மாடல் நம்ம என்ன பண்ணுறோம், டெஸ்ட் பண்ணுறோம். டெஸ்ட் பண்ணி பிறகு அதை பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணுறோம். ஓகே, அடுத்து ஸ்டெப் நம்பர் 8 என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாடல் டெஸ்ட் பண்ண பிறகு இஃப் தெர் இஸ் எனி டிஃபெக்ட், நம்மளுக்கு ஏதாவது டிஃபெக்ட்ஸ் அதில் கண்டுபிடிச்சோம்னா, இல்லை டிஃபெக்ட்ஸ் நம்ம அங்கே வந்துருச்சுன்னா அந்த பர்டிகுலர் சைடு மட்டும் we have to improve by eliminating it. ஓகே, ஸோ அந்த டிஃபெக்ட் வரும்போது அந்த டிஃபெக்டிவ் ஏரியா நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் ரீடிசைன் பண்ணுறோம் by eliminating it. And finally last step is optimizing the design. So optimizing means we have to maximize the process of the design. Right. அடுத்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க்கு கொஷன். ஸோ டிஃபைன் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஃபார் டக்டைல் மெட்டீரியல் அப்படி கொஷன் கேட்பாங்க. ஸோ இந்த கொஷன் கேட்கும்போது நம்மளுக்கு இந்த ஆன்சர் அப்படியே எழுதணும். ஸோ ஏற்கனவே தெரியும், நம்ம ஏற்கனவே SOM சப்ஜெக்டில் படிச்சிருக்கோம். டு என்ஷூர் சேஃப்டி மெஷின் எலிமெண்ட்ஸ் மஸ்ட் பி டிசைன் ஃபார் மோர் ஸ்ட்ரென்த். ஃபார் திஸ் சூட்டபிள் FOS will be selected. ஓகே, ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டிக்கான டெஃபினேஷன் பார்த்தோம்னா என்னது, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு ஃபெயிலியர் ஸ்ட்ரெஸ் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் அலோவபிள் ஸ்ட்ரெஸ். நீங்கள் ஏற்கனவே ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டிக்கான டெஃபினேஷன் படிச்சிருக்கீங்க. மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை அலோவபிள் ஸ்ட்ரெஸ் ஆஃப் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் படிச்சிருக்கீங்க. சரிங்களா? அடுத்து ஃபார் டக்டைல் மெட்டீரியலுக்கான ஃபார்முலா பார்த்தோம்னா yield stress has been taken for failure stress. ஓகே, ஸோ அதுக்கான FOS ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி டெஃபினேஷன் பார்த்தோம்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு yield stress பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் அலோவபிள் ஸ்ட்ரெஸ். ஃபார் பிரிட்டில் மெட்டீரியல் பார்த்தோம்னா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் ஹஸ் டேக்கன் ஆஸ் ஃபெயிலியர் ஸ்ட்ரெஸ். ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டிக்கான டெஃபினேஷன் பார்த்தோம்னா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் அலோவபிள் ஸ்ட்ரெஸ். ரைட். அடுத்த டைப்ஸ் ஆஃப் லோட். ஸோ நம்ம ஒவ்வொரு மஷின்ஸில் காம்பனெண்ட்டில் வாட் ஆர் டைப்ஸ் ஆஃப் லோட்ஸ் ஆர் ஆக்ட் இன் தி மஷின் காம்பனெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டடி லோட் ஆர் ஸ்டாட்டிக் லோட். ஓகே, ஸோ ஸ்டாட்டிக் லோட் வந்து ஒரு ஸ்டடி லோட், அதாவது ஒரு ஸ்டாட்டிக் லோட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா மஷின் வெயிட் அது அப்படியே ஸ்டெடியாக இருக்கும். ஓகே, லேத் பெட் அண்ட் டீல் ஸ்டாக். ஓகே,
ரெண்டாவது டைனமிக் லோட் ஆர் வேரியபிள் லோட், அதாவது இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மெஷின் டூல் கட்டிங் ஃபோர்ஸ் ஆர் பிஸ்டன் இன் ஐசி இன்ஜின். ரெண்டாவது தேர்ட் ஒன் இஸ் சடன் ஆர் ஷாக் லோட். சடனாக ஷாக் லோட்னா நம்மளுக்கு சடனாக அப்ளை பண்ண ஒரு லோட். ஃபார் எக்ஸாம்பிள் ரோட் ரியாக்ஷன் ஆன் தி கார் வீல், and finally impact load. Okay, impact load நம்ம வந்து impact testing machineல example. For example, pendulum force act on the test piece. Okay, right. So அடுத்து BIS designation of ferrous material. So BIS designation வந்து Bureau of Indian Standards. So அந்த Bureau of Indian Standards designation மூலமாக என்ன பண்ணுறோம், ferrous material ஒவ்வொரு designation வேல்யூ கொடுக்குறோம். சரியா? So first one is designation of grey cast iron. அதுக்கு பார்த்தோம்னா question பார்த்தோம்னா FG 400. So FG is nothing but grey cast iron with 400 of minimum ultimate tensile strength of 400. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. அதாவது 5 மார்க்கில் இந்த மாதிரி கேள்வி வரும். we have to designate the ferrous material சொல்லிட்டு. அடுத்து designation of spiral cast iron SG 800/2. ஸோ SG என்னது, spiral cast iron with 800 minimum ultimate tensile strength of 800 Nm square and 2 means 2% of elongation. Okay, அடுத்து designation of plain carbon steel. அப்படி கேட்டாங்கன்னா அதுக்கு கொஷின் பார்த்தோன்னா 50C12. Okay, so 50 is nothing but 50 divided by 100, which is equal to 0.5% of average carbon content in the plain carbon steel, and 12/10, which is equal to 1.2% of average manganese content. Okay, அடுத்து டெசிக்னேஷன் ஆஃப் ஃப்ரீ கட்டிங் ஸ்டீல். ஃப்ரீ கட் ஸ்டீலுக்கான கொஷின்ஸ் பார்த்தோன்னா 40C 10 years and 18. ஸோ 40 is nothing but 40 divided by 100, which is equal to 0.4% of average carbon content in the free cutting steel. 10/10, which is equal to 1% of manganese content and 0.18% of sulfur content. Okay, so the மாதிரி designation of tool steel T85, designation of structural steel ST 320 அப்படி கேள்வி கேட்பாங்க. சரியா? ஸோ அடுத்து பார்க்க போகிறது டெசிக்னேஷன் ஆஃப் லோ அலாய் ஸ்டீல். ஸோ இந்த மாதிரி டெசிக்னேஷன்ஸ் எப்போ நம்மளுக்கு 5 மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு டெசிக்னேஷன் ஆஃப் லோ அலாய் ஸ்டீலில் பார்த்தோம்னா 35 Ni 1 CR 60 டேஷ். ஸோ இது மாதிரி கொஷனுக்கு என்ன பதில் எழுதணும்னா 35/100, which is equal to 0.3% of carbon content, 1% of nickel, and 60/100, which is known as 0.6% of chromium. ஸோ இதே மாதிரி டெசிக்னேஷன் ஆஃப் லோ அலாய் ஸ்டீலுக்கான ஆன்சர் குறிக்கணும். அடுத்த முக்கியமானது டெசிக்னேஷன் ஆஃப் ஹை அலாய் ஸ்டீல்ஸ். ஸோ ஹை அலாய் ஸ்டீலுக்கான டெசிக்னேஷன் எப்படி கொடுப்பாங்கன்னா X15 CR 16 Ni 2. ஸோ அதில் எக்ஸ் என்னதுன்னா ஹை அலாய் ஸ்டீலு. அடுத்து 15/100, which is equal to 0.15, 15% of carbon content, 16% of chromium, and 2% of nickel. Okay, so இது designation of high alloy steel. And finally designation of high alloy tool steel HSS. ஸோ ஹை அலாய் tool steelக்கு பார்த்தோன்னா கொஷின்ஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா XT 72 W18 CR4 V1. Okay, so XT is nothing but high alloy tool steel, 72/100, which is equal to 0.72% of carbon content, and 18% of tungsten, 4% of chromium, and 1% of vanadium. Right. Are the types of failures. So types of failures in machine parts. நம்ம machine parts la depending upon the force, நம்ம என்னென்ன ஃபோர்ஸ் செலுத்துகிறோம் அது தக்கந்த நமக்கு ஃபெயிலியர்ஸு உருவாகும். ஸோ மஷின் பார்ட்ஸ் மே ஃபெயில் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். ஓகே, ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு தடவை நம்ம ஃபோர்ஸ் செலுத்துகிறோம் இல்லை லோட் செலுத்தும் போது கண்டிப்பாக ஒரு பர்டிகுலர் மஷின் பார்ட் ஃபெயிலர் ஆகும். ஓகே, ஸோ அதில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டென்சைல் ஃபெயிலியர் டியூ டு ஆக்சுவல் புல் லோட். ஸோ டென்சைல் ஸ்ட்ரெஸ் கொடுத்தா டென்சைல் லோடு கொடுத்தோம்னா டென்சைல் ஃபெயிலியர் ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் மெஷின் பார்ட்டில் உருவாக்கும். அடுத்து கம்ப்ரெசிவ் ஃபெயிலியர் டியூ டு ஆக்சுவல் புஷ் லோடு. ஸோ புஷ் லோடு என்னது, ரெண்டு சைடில் நம்ம கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா கம்ப்ரெசிவ் ஃபெயிலியர் உருவாகும். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஷியர் ஃபெயிலியர். ஷியர் ஃபெயிலியர் டியூ டார்ஷனல் லோடு. ஓகே, டார்ஷனல் லோடு மூலமாக நம்ம ஷியர் ஃபெயிலியர் அந்த பர்டிகுலர் மஷின் பார்ட்ஸில் உருவாக்கும். அடுத்து பெண்டிங் ஃபெயிலியர் டியூ டு பெண்டிங் லோடு. அடுத்து ஃபைனலி ஃபெயிலியர் டியூ டு கம்பைன் லோடு. ஃபார் எக்ஸாம்பிள் ஷியர் அண்ட் பெண்டிங் ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது வி கெட் கம்பைன் லோட்ஸ் அண்ட் கம்பைன் ஃபெயிலியர்.